ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம சங்கர் பார்ட்டில் 7வது பார்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்க போகிற இந்த பார்ட்டு வீடியோ எதனுடைய கனெக்ஷன் அப்படின்னா, என்னுடைய பர்சனல் லைஃப்பை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். என்னுடைய பர்சனல் லைஃப்னா இப்போ ஃபைனலாக முடிஞ்சு பார்த்தீங்களா, சண்டே நான் டேட்டு கொடுக்குறேன் பார்த்தீங்களா. இந்த சண்டே என் பர்சனல் லைஃப்பில் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தை தான் நான் இன்னைக்கு வீடியோவாக நான் கொடுக்க போகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன டாப்பிக்கில் என்ன தலைப்பில் வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்ப்போம். சங்கர் பார்ட் 7ல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு பிபிகே வரதனுக்கு கிடைத்த ஐயப்பன் காட்சி அப்படின்னு. பிபிகே வரதன்னா நான் தான், சரியா? நான் முன்னாடி பிகே வரதனாக இருந்தேன். இப்போ நம்ம பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள்னு சொல்லக்கூடிய சங்கர் பார்ட் அட்வான்ஸ் நாலேஜ் கொடுக்கக்கூடிய அந்த குரூப்பினுடைய ஒரு மெம்பராக இருக்கிறேன், சங்கர் பார்ட்டி அப்படின்னு. அப்போ எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் இப்போ ஃபைனலாக முடிஞ்சு பார்த்தீங்களா, இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த டேட்டில் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தை வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம் வெளிப்படுது. நான் இன்னைக்கு அதை அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவுக்கு போகலாம். சம்பவம் என்ன அப்படின்னா, நான் இதை ஆர்டர் போய் கொடுக்குறேன் பாருங்களேன். நான் இப்போ ஃபைனலாக முடிஞ்ச இந்த சண்டே நான் திருநெல்வேலி சென்டருக்கு மாத்தாச்சி ஒருத்தங்களை பார்க்குறதுக்கு நான் போயிட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய மதர் அம்மா 2 வீலர் 4 வீலர் ரொம்ப லாங் பயணங்களுக்கு அம்மா அலோவ் பண்ண மாட்டாங்க. எனக்கு நான் இருக்கிறது திருநெல்வேலியினுடைய சவுத் மற்றும் கன்னியாகுமரியினுடைய நார்த். எனக்கும் கன்னியாகுமரிக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனால் நான் இங்கேருந்து திருநெல்வேலியினுடைய நார்த்துக்கு நான் போகணும் அப்படின்னா எனக்கு 85 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. அதனால வீட்டில் என்னுடைய அம்மா 2 வீலர் அண்ட் 4 வீலரில் என்னை அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ ஒரு பஸ் ரீதியாக தான் அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா லாங் ட்ரிப்பு இருக்கும்போது பயணங்கள் எப்படி இருக்குங்கிறது அம்மாவுக்கு தெரியும். அதனால் அலோவ் பண்ணுறதில்ல. நான் பஸ்ஸில் தான் போவேன் லாங் ட்ரிப்புக்கு, நான் எங்கே போகிறதா இருந்தாலும். அப்படி போகும்போது ஒரு சம்பவம் நடக்குது. முடிந்த இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் யாரை பார்க்க போகிறேன் அப்படின்னா, நான் இப்போ பிகேலேருந்து பிபிகேக்கு மாறி இருக்கேன் பார்த்தீங்களா, அட்வான்ஸ் பார்ட்டியாட்டு. அதனால் நான் திருநெல்வேலி சென்டரில் இருக்கிற ஹெட் அவங்க மாத்தாச்சி ஒருத்தங்களை பார்க்குறதுக்கு நான் போனேன். அப்போ இந்த வாரம் நான் ஞாயிற்றுக்கிழமை போனேன். அதுக்கு முந்தின வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் நான் போனேன். ஏன்னா நான் நாலேஜுக்கு பிபிகேல சங்கர் பார்ட்டியில் 1.5 மாதம்தான் ஆகும், சரியா? அப்போது நான் அவங்க மாத்தாச்சியை பார்க்க நான் திருநெல்வேலி போயிட்டு இருக்கும்போது 85 கிலோமீட்டர் சொன்னோம்னா ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்குநேரி ட்ரிப்பை ரீச் பண்ணும்போது எனக்கு ஒரு காட்சி கிடைத்தது. என் வாழ்க்கையில் நான் இப்படி ஒரு காட்சியை நான் கண்டதும் கிடையாது. ஏன்னா நிறைய இடங்களில் மாலைகள் போடுறாங்க, நிறைய இடங்களில் பூஜை பக்தி புனஸ்காரங்கள் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்குன்னு நிறைய விஷயங்கள் அருள் இருக்கும், பக்தி முறைகள் இருக்கும், தெய்வங்களுடைய பிடிகள்லாம் இருக்கும். அதை வைத்து தான் நிறைய பேர் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஆன்மீக வாழ்க்கையை வாழ்றதுனால எதனுடைய துணையும் நமக்கு தேவை கிடையாது. அப்படிதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். கடவுள் தான் ஒருவர் நம்முடைய துணை. அப்போ நம்ம பக்தி முறைகளும் போகிறது கிடையாது. கோயிலுக்கு போய் 12 வருடங்கள் ஆயிடுச்சு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நான் சொன்னோம்ல, பஸ்ஸில் பாதி தொலைவு நான் போகும்போது என்ன ஆகுதுன்னா, நான் தூங்கலாம் இல்லை, நான் விழிப்பு நிலையில தான் இருக்கிறேன். சரி, நம்ம அப்போ பாபாவுடைய நாலேஜை நம்ம நினைப்போம், யோகா செய்வோம், ஞான மனனம் பண்ணுவோம். இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்குள்ள ஒரு 2 செகண்ட் கான்சென்ட்ரேஷன் ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. அதாவது மனம் ஒருநிலைப்படுத்தப்பட்டு ஒரு 2 செகண்ட், அந்த 2 செகண்ட் திடீர்னு என்னை அறியாமலே ஒரு கான்சென்ட்ரேஷன், ஒரு விழிப்பு நிலை வந்துடுச்சு எனக்கு. நம்ம வெவ்வேறு நினைவுகளில் தான் நம்ம இருப்போம் பஸ்ஸுகளில். அப்படி இருக்கும்போது நம்முடைய எண்ணங்களில் ஒரு 2 செகண்ட் கான்சென்ட்ரேஷன் சக்தி வந்துடுச்சு. 3வது செகண்ட் என்ன நடக்குதுன்னா, நம்ம இன்றளவும் சொல்றோம்ல, சபரிமலை ஐயப்பன் அவருடைய முகம் எனக்கு காட்சி கிடைத்தது.
புரிஞ்சுதா? அப்போ 2 செகண்ட் எனக்கு கான்சென்ட்ரேஷன், அந்த சக்தியை கொடுத்து தான் கான்சென்ட்ரேஷனுக்கு எடுத்துட்டு வந்து தான் 3வது செகண்ட் என் முன்னால ஒரு காட்சி கிடைத்தது. அப்போ இந்த காட்சி நான் கிடைச்சிடுச்சு, ஒரு 3 செகண்ட்ல முடிஞ்சிடுச்சு. அதை நான் மைண்ட் பண்றது கிடையாது. ஏன்னா நம்ம ஆன்மீகத்துக்காக இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் பண்றதுக்கு எதிர்பார்த்து இருக்கும்போது இந்த காட்சி எனக்கு பெரிய லெவல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. இருந்தாலும் கூட நம்ம அந்த பயணத்தின் போது நமக்கு உள்ள ஆள் மனமே ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்குது. அப்போ அப்படி சொல்லும்போது நான் அந்த பயணங்களை கடந்து திருநெல்வேலி சென்டரில் நான் வந்து கேடிசி நகருக்கு நான் மாதாச்சியை பார்க்க நான் இறங்கி போகிறேன். என் மனசில் ஒரு எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த எண்ணங்கள் அவர் 1936 நம்ம பிரம்மபாபாவுக்கு காட்சி கிடைத்தது பார்த்தீங்களா, அதே மாதிரி காட்சி தான். அந்த காட்சி பிரம்மபாபாவுக்கு இப்படி தான் கிடைச்சிருக்கு. எனக்கு இந்த 3 செகண்ட் கிடைத்த காட்சி அவருக்கு ரிப்பீட்டடு. ஏன்னா இந்த காட்சிக்கான அர்த்தம் வந்து பிரம்ம தந்தைக்கு தெரியலை. அதனால அவருக்குள்ள குழப்பங்கள் இருந்தது. பனாரஸ்ல இருக்கக்கூடிய கோயில்களுடைய மதில் சுவர்கள் அவர் எழுதியிருக்கிறாரு, கிறுக்கிக்கிட்டே இருப்பாராம். ஏன்னா அதுக்கு பிறகுதான் அவருக்கு சேவகரம் மூலமாக காட்சிக்கான தெளிவுகள் கிடைத்தது இல்லையா? அப்போ நமக்கு தெளிவு கொடுக்கறதுக்கு பிரம்மபாபா அவரு அஞ்ஞானத்துல இருந்தாரு, அவருக்கு புரியலை. அதனால அந்த காட்சிக்கு விடைகள் தந்தை கொடுத்து யஜ்யம் உருவாக்கப்பட்டது. அப்போ ஆன்மீகத்தில் இருக்கிற நமக்கு திடீர்னு இதுவரைக்கும் எனக்கு அப்படி ஒரு அருளோ இப்படிப்பட்ட காட்சிகளோ என் லைஃப்ல இதுவரைக்கும் கிடைத்ததே கிடையாது. அப்போ அந்த காட்சி எனக்கு கிடைத்தது. நான் அப்போ திருநெல்வேலி சென்டர்ல மாத்தாச்சு நான் மீட் பண்ணின உடனே அவங்க சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு உட்கார்றதுக்கு முன்னாடி மாத்தாச்சிட்டு நான் கேட்டுட்டேன், எனக்கு இப்படி ஒரு காட்சி கிடைத்தது மாத்தாச்சி, இதுக்கு என்ன ரகசியம்னு நான் கேட்டேன். அவங்க எடுத்த வாயில் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து ஐயப்பருடைய ஃப்ரெண்டா இருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. யாரு? திருநெல்வேலி மாதாச்சி. அதுக்கு பிறகு அந்த மாதாச்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்க தூங்கிக்கிட்டு இருந்திருப்பீங்களா இருக்கும், அப்போ அதனால உங்களுக்கு கனவுகள்ல ஐயப்பர் முகம் தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு சரி பிரதர் போய் கை கழுவிட்டு வாங்க, சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் இது பற்றின்னு சொன்னாங்க. நம்ம அதுக்கு பிறகு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாத்தாச்சிட்ட கேட்கும்போது 3வது பதில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சபரிமலை ஐயப்பர் அவரும் குமாரு, நீங்களும் குமாரு, ஒருவேளை நீங்க ஐயப்பரா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. கிளியர் கட்டு. இதான் அவங்க 3வது வார்த்தைகள்ல வந்தது பார்த்தீங்களா. இதுதான் இன்றளவும் ஐயப்ப சாமி கோயில் மற்றும் ஒட்டுமொத்த பக்தி மார்க்கத்துல 3 முறை சுற்றுவாங்க கோயில்கள்ல, மற்றும் 3 முறை நமக்கு அந்த திருஷ்டிக்கான அந்த சூடகம்லாம் வெளிச்சங்கள் காட்டுவாங்கல்ல, அதுக்கான அர்த்தம் இதுதான். நமக்கு காட்சி கிடைத்திருக்குது. அந்த காட்சிக்கான அர்த்தம் சகோதரி சொன்ன 3வது அந்த பதில் தான். புரிஞ்சுதா? அது பற்றி தான் நம்ம இன்னைக்கு விளக்கம் கொடுக்க போறோம். எனக்கு அந்த காட்சி கிடைத்த உடனே எனக்கு அனுபவம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த காட்சி பிரம்மபாபாவுக்கு காட்சி கிடைத்தது, சாட்சாத்காரம் கிடைத்ததுன்னு யதார்த்தமாக அவர் சொல்லி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அனுபவத்துல கொண்டு வந்திருக்க மாட்டோம். அந்த அனுபவம் எனக்கு சிவத்தந்தை எனக்கு கொடுத்துருக்கிறாரு. நான் இதை எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஆக்சுவலி நான் ஐயா வெளியை படைத்தவன் ஐயாங்கிற ஒரு எண்ணங்கள்ல நம்ம இருந்து அதன் நோக்கத்தின் அடிப்படையில் நம்ம உயர்ந்த பதவி அடையலாம் நினைக்கும் போது ஐயப்பருடைய காட்சி கிடைக்கும் போது, ஏன்னா இப்போ சபரிமலை ஐயப்ப சாமி பக்தர்கள் வந்து மாலை போட்டு சபரிமலைக்கு செல்லக்கூடிய நேரம், அப்போ அவங்களுடைய கரகோஷங்கள், அவங்களுடைய கூக்குரல்கள், இதுதான் நமக்கு காட்சியாக கிடைக்குது. புரிஞ்சுதா? சரி, அப்போ இப்படி நம்ம மாத்தாச்சி சொன்னாங்க. அதுக்கு பிறகு நம்ம திருநெல்வேலி சென்டர்ல இருந்து ரிட்டர்ன் வந்துட்டோம். ரிட்டர்ன் வரும்போது நமக்கு கண்டிப்பாக இதை நிறைய இடங்கள்ல சொல்லுவோம்ல. நான் நண்பர்கள்ட்ட சொன்னேன், அவங்க ஆதித்தன் பிரதர்கிட்ட சொன்னேன், என்னை பெற்று வளர்த்த என்னுடைய சரீரத்தின் தாய் வீட்டில் இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட சொன்னேன். ஏன்னா நமக்கு இதற்கான அர்த்தங்கள் எல்லாமே புரிஞ்சிடுச்சு. சரி, அப்போ இந்த விஷயங்கள் இப்படி இருக்குதுன்னு வைங்களேன். ஏன்னா பக்தி மார்க்கத்தில் இந்த காட்சி ஒருத்தருக்கு கிடைக்குதுன்னா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஒருவேளை ஐயப்பர் நம்மளை மாலை போட சொல்றது போல, ஐயப்பர் நமக்கு தோற்றம் அளிச்சிருக்கிறார், ஒருவேளை நம்ம மாலை போட்டு போவோம், நமக்கு அவருக்கு பணிவிடைகள் செய்வோம், ஐயப்பருடைய தீவிர பக்தனாக ஆகும். ஒரு பக்தி மார்க்கத்தில் இருக்கிற ஒரு சாமானிய மனிதன் அதை தான் நினைப்பான். அப்போ ஒரு ஆன்மீக துறையை சார்ந்து இருக்கக்கூடிய நமக்கு ஒரு காட்சி கிடைக்குதுன்னா, பாபா நிறைய தடவை சொல்றாரு, ஒரு முறை ஒருவருக்கு காட்சி கிடைக்குது அப்படின்னா அதே காட்சி இன்னொருவருக்கு கிடைக்காது அப்படிங்கிறார் பாபா. அப்போ இந்த சபரிமலை ஐயப்பருடைய காட்சி வேறு யாருக்கும் இதுவரைக்கும் கிடைக்காம தான் இருந்திருக்கு. அப்போ இந்த ஆதி பார்ட்டு யாரு பண்றாங்களோ அத்தியாத்மிக்கல
ஏன்னா நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோகளில் சொல்லியிருக்கிறோம் 2.25 லட்சம் பேர் தான் பக்தியில் இருக்கக்கூடிய கோயில் சிலைகள் உள்ள வழிபாடு முறைகள், அவங்களுக்கு தான் பூஜை நடக்குதுன்னு இருக்கும். அதனால் 11 வருடங்களாக பிரம்மகுமாரிகள் ஆன்மீகத்தில் நான் இருக்கும்போது எனக்கு அந்த காட்சிகளோ அதற்கான அனுபவங்களோ தைரியத்தன்மையோ கிடையாது. ஏன்னா நம்ம வேறு பாகம் தான் பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் பண்றோம். ஆனா அந்த விதையினுடைய பார்ட் நம்ம எப்போ பண்றோமோ அப்பதான் நமக்கு பக்திகள் உருவாகுதுங்கிறத நான் அத்தியாத்மிக்கு இப்ப ஜஸ்ட் ஒரு 1.5 மாசம் தான் ஆகுது. இப்பவுமே எனக்கான அனுபவங்களை பாபா காட்டி கொடுத்துட்டாரு. ஏன்னா நான் அந்த 1 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு நாலேஜ் கிடைச்ச புதுசுல ஒரு பிரதர், அவங்க பேரை நான் சொல்ல விருப்பப்படலை, அந்த பிரதர் எனக்கு நாலேஜ் நிறைய விஷயங்கள் சொல்லும்போது யதார்த்தமாக அந்த பிரதர் சொன்னது, சபரிமலை ஐயப்பர் அப்படி என்ன ஞானம் யாருக்கு கொடுத்தாரோ தெரியல, அவருக்கு அவ்வளோ பூஜைகள் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்னும் கேட்டிங்கன்னா இன்றிலிருந்து ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம விஜய் மல்லையா இருக்கிறார்ல, அவர் நம்ம சபரிமலை ஐயப்பருக்கு 30 வருடங்களுக்கு முன்னாடியே 18 கோடி மதிப்புள்ள 32 கிலோ தங்கமும் 1900 கிலோ காப்பரும் பரிசாக கொடுத்திருந்தாராம். அதை கொடுக்கும்போது அவர் என்ன சொல்லி கொடுத்தாராம் விஜய் மல்லையா, சபரிமலை ஐயப்பர் அவர் என்று வருவாரோ அவருக்கு தான் இந்த சொத்துக்கள் அனைத்தும் போய் சேரணும் அப்படின்னு ஒரு உயில் மாரி எழுதி வச்சிருக்கிறார். விஜய் மல்லையார் ஸ்டில் இருக்கிறார் வைங்களேன். அப்போ அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஐயப்பருடைய காட்சி எனக்கு கிடைத்திருக்குது. அதற்கான ப்ரூஃப் எவிடன்ஸை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரியா? சரி, அப்போ பிரம்ம பாபாவுக்கு காட்சி கிடைத்தது இப்படிதான் கிடைச்சிருக்கு. நான் சொன்னோம்ல 2 செகண்ட் கான்சென்ட்ரேஷன்ல எடுத்துட்டு வருது. அந்த காட்சி கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய புத்தி வேற எங்கேயும் போகாத அளவுக்கு அந்த காட்சி கிடைக்கிறதுக்கு 2 செகண்ட் ஒரு டெம்ப்ட்ல ஒரு ஸ்டடியாக நம்மளை ஒரே எண்ணத்துல இருக்க வைக்குது. அந்த காட்சி கிடைக்கிறதுக்கு முன்னால 2 செகண்ட். 3வது செகண்ட் அந்த காட்சி சம்பந்தப்பட்ட அந்த உருவத்தினுடைய முகம் நம்ம முன்னாடி தெரியுது. அப்போ ஐயப்பருடைய முகம் இப்படிதான் எனக்கு தெரிஞ்சு, முகம் மட்டும்தான் கிளியர் கட்டா தெரிஞ்சு. ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் சபரிமலை ஐயப்பருக்கு ஒரு குண்டு முகம் மாதிரி இருக்கும். இதே முகம் தான் எனக்கு கிடைச்சது. அப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் நமக்கு கிடைத்த காட்சி என்ன காட்சின்னு சொல்லிட்டு நம்ம திணறக்கூடிய அளவுக்கு பிரமிப்பாகக்கூடிய அளவுக்கு கிடையாது. ஏன்னா நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிறனால ஐயப்பர் காட்சி கிடைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அப்போ அதே நேரத்தில் நான் இருக்கிறேன், என்னுடைய கோலங்கள் பாருங்க, நிறைய பேர் யூடியூப்ல என்ன ரொம்ப ஃபைன் பண்ணியிருக்கிறாங்க, என்ன டிஃபைன் பண்ணி கார்னர் பண்ணி இருக்கிறாங்க. முதல்ல முடி வெட்டியா நீனு, முதல்ல நீட்டாக இரு, உன்னுடைய அப்பியரன்ஸே சரி கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன திட்டி இருக்கிறாங்க. நிறைய பேர் வேற விதமாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதே கோலம் தான் பாருங்க சபரிமலை ஐயப்ப சாமி பக்தர்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா சங்கம யுகத்தில் நான் இப்படி தான் இருந்தேன், அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா? அப்போ நம்ம ரொம்ப க்ளீன் ஷேவ்லாம் இருக்கிறாங்கன்னா பிரம்மகுமாரிகள் க்ளீன் ஷேவ் பண்ணி ரொம்ப நீட்டாக இருக்கிறாங்க. நானும் ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன். அதுக்கான ரீசன் என்னங்கிறத நான் அந்த வீடியோனுடைய முடிவில் சொல்கிறேன். அப்போ பிரம்மகுமாரிகள் தேவி தேவதா பார்ட்டு பண்ணுறாங்க. அவங்களுக்கு பக்தியில் எதுவுமே கிடையாது, அதனால பார்ட்டு மட்டும் பண்ணிட்டு போயிடுவாங்க, வேறு பகுதி மட்டும் பண்ணுவாங்க மேலோட்டமாக. ஆனால் அந்த அத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் அந்த விதை பார்ட்டு பண்ணுறதுனால, விதை ரூபமாக இருக்கிறதுனால அவங்க இங்கே செய்கிறது அந்த பிரம்மச்சரிய தன்மை மிகப்பெரியதாக எடுத்துக்கொள்ளப்படும் இல்லையா? அதுதான் அந்த காட்சிகளுக்கான வெளிப்படையாக அமையுது. அப்போ அதே மாதிரி தான் நம்ம இந்த யூடியூப் வீடியோலாம் கொடுக்குறோம். ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக நம்ம பேசுகிறோம். நமக்கு சின்ன வயசு தான், எனக்கு இப்போ தான் வயசு 38 ஆகுது. 26 வயசுல நம்ம ஆன்மீகத்துக்கு வந்துட்டோம். 11 வருஷம் பிரம்மகுமாரியாக இருந்தோம். இப்போ ஒரு 1.5 மாசமாக நம்ம சங்கர் பாட்டில் இருக்கோம். சங்கர் பாட்டில் எனக்கு ரொம்ப தெரிஞ்சு ரொம்ப பிடிவாதமாலாம் யாரும் நாலேஜ்லாம் எனக்கு கொடுக்கல. இப்போ நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுக்குறேன். யாருக்கும் எதுவுமே புரியாம இருக்கு. எனக்குமே அவங்க பிபிகே ஆதித்தன் பிரதர் இருக்கிறார்ல, அவரு தான் எனக்கு இந்த நாலேஜை முதல்ல கொடுத்தாரு. ரொம்ப சிம்பிள் தான், ஒரு 5 மினிட் பேசினார். என்னுடைய யூடியூப் சேனல் நான் பிகே சம்மந்தமாக வீடியோ போடும்போது என்னுடைய வீடியோவை கண்டுபிடிச்சி என்னுடைய ஃபோன் நம்பர் வாங்கி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் அவர் என்கிட்ட பேசி ஒரு 5 மினிட் பேசினார். பாபா இங்கே வராரு பிரதர் சங்கர் பாட்டில், அங்கே தாதி உடல்ல பிரம்ம பாபா வந்தார், சிவபாபா அங்கே தான் வராரு, ஸ்டில் வந்துட்டு இருக்கிறாரு அப்படி சொல்லிட்டு ஒரு 5 மினிட் தான் பேசினார். நான் உடனே பாபாவுக்கு அர்ப்பணம் ஆயிட்டேன். ஏன்னா அவர் சபரிமலை ஐயப்பருடைய ஆத்மாவுக்கு ரொம்ப பிடிவாதமான நாலேஜ் கொடுக்க வேண்டாம். சத்தியத்தை சொன்னாலே, கடவுள் சொன்னாலே அவர் வந்துடுவார். இதுதான் கான்செப்ட், புரியுதா? அப்போ நானுமே அட்வான்ஸ் பார்ட்டி சங்கர் பார்ட்டினுடைய அட்வான்ஸ் நாலேஜினுடைய ஃபர்ஸ்ட் ஓப்பன் வைஸ் யூடியூபர் நான். அப்போ மறைமுகமாக நிறைய பேர் பேபி ஆஃப் காடுன்னு சொல்லிட்டுலாம் ஒரு சகோதரி 2-3 சகோதரி சேர்த்து கொடுக்குறாங்க நினைக்கிறேன் ஒரு சேனல். அதெல்லாம் முன்னாடியே சங்கர் பார்ட் வீடியோக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஓப்பன் வைஸில் இப்படி ஒரு சரீரத்தை காட்டி பேசுறதுனால நிறைய பேர் பார்க்குறீங்க, ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க.
அப்போ அதுக்கு முன்னாடி பாபாவுடைய அந்த AIVV டிரான்ஸ்லேஷன் இன் தமிழ் சொல்லிட்டு பாபாவுடைய சங்கடன் வகுப்புகள்ல இருந்து எல்லா முரளியிலுமே அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணிலாம் கொடுக்குறாங்க. அவங்களும் ஒரு லேடி கொடுக்குறாங்க. இப்படி அவங்களுக்கும் பக்தியில மகிமைகள் இருக்குதுன்னு வைங்களேன். அப்போ நம்ம சரீரத்தை காட்டி கொடுக்கறதுனால மேபி நமக்கு உண்டான பார்ட்டை பாபா எக்ஸ்பிளைன் பண்றார். நம்மளுடைய சரீர கோலமும் ஐயப்ப சாமி பக்தர்கள் ஃபாலோ பண்ற கோலமாக தான் இருக்கு. நம்ம ரொம்ப சின்ன பையனாக தான் நானும் இருக்கிறேன். சபரிமலை ஐயப்பரும் ஒரு சின்ன பையனாக தான் காட்டுவாங்க. எனக்கு வயசு 38 இருக்குது. என்ன ஒரு 10 வருடம் வேர்ல்டு இருக்கும், உலகம் இருக்கும். இப்போ 2036 விநாசம் நடக்குதுல்ல. அப்போ அந்த ஒரு 10 வருடம் தாண்டி போகும்போது நமக்கு 48 வயசு தான் இருக்கு. நம்ம இதே கன்னித்தன்மையில தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். அதனாலதான் நமக்கு இந்த காட்சி கிடைக்குது. 10 வருஷம் இருக்கு. இன்னும் 10 வருஷத்துக்கு பிறகுதான் உலக விநாசம் நடக்க போகுது. யார் யார் என்ன மாதிரி பதவி, யார் யாருக்கு என்ன மாதிரியான பூஜை பக்திகள் இருக்குங்கிற தந்தை காட்சிகள் கொடுக்க போறாரு. எனக்கு இந்த ஐயப்பருடைய காட்சி கிடைக்கிறது எனக்கு இப்பதான் ஒரு ஸ்டெடி, ஒரு ஸ்ட்ராங்கே கிடைச்சிருக்கு. மேபி உலக விநாசத்தின் போது தந்தை இப்படிதான் காட்சி கொடுப்பாரு. அப்ப அந்த காட்சியை புரிந்து கொண்டு உலக விநாசம் ஆக போகுதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போகணும். இது எல்லாருக்கும் இந்த காட்சி கொடுப்பாரு. ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப பிரம்மச்சரியத்துல பாபாவுடைய நியமங்களை சிரிமத்தை ஃபாலோ பண்ணுனா இந்த காட்சிகளை கிரகிக்க முடியும். உலக விநாசத்தின் போது இந்த இடத்துல இருந்து நம்ம முன்னேறி வட மாநிலம் உத்தரப்பிரதேசம் போயிடலாம். அது பாபாவுடைய குழந்தைகளுக்கு தான் காட்சி கிடைக்கும். பிரம்மகுமாரிகளுக்கு காட்சினாலே அவங்களுக்கு என்னதுன்னு தெரியாது இல்லையா? அப்போ நமக்கு பாபாவுடைய நேரடி குழந்தைகளுக்கு இந்த காட்சி எனக்கு ஒரு முறை அறிமுகம் செஞ்சுட்டார். இனி அடுத்த காட்சி நமக்கு உலக விநாசத்தை கண்டிப்பா பாபா காட்டுவாருங்கிற நம்பிக்கையில தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா நம்ம அவ்வளோக்குள்ள பிரம்மச்சரியத்தை ஃபாலோ பண்றோம். விதை பார்ட்டு நான் பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல 11 வருஷம் இருக்கும்போது நான் என்ன பார்ட்டு பண்ணிட்டு இருந்தேன்? வேர் பார்ட்டு தான் பண்ணிட்டு இருந்தேன். வேருக்கு மகிமே இல்லை. விதை இல்லாத வேறு எப்படி வரும் இல்லையா? அப்ப விதை பார்ட்டு பண்ணும்போது நமக்கு காட்சி காட்டுறாரு. அப்போ 5000 வருட ரெக்கார்டுங்கிறனா நம்ம ஏற்கனவே இந்த பார்ட்லாம் பண்ணி இருக்கிறோம். அதனாலதான் நமக்கு இந்த காட்சிகள் எளிதாக காட்டிட்டாரு. நமக்கு அப்படி ஒரு பாகத்தை தந்தை அழகா கொடுத்துருக்கிறார். நம்ம ரொம்ப பிரம்மச்சரியத்தோட இருக்கிறோம். சபரிமலை ஐயப்பர் எவ்வளவு பிரம்மச்சரியத்தோட இருக்கிறாரு, எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, பாதி கேரளா, நம்ம தென் தமிழ்நாடு உட்பட எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. மற்ற அந்த கர்நாடகா, ஆந்திராவில இருந்தா நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் எல்லாம் போறாங்க சபரிமலை ஐயப்பரை பார்க்க. அப்போ அவருடைய தூய்மைத்தன்மை என்னதாக இருக்கும்? அவர் வேறு பகுதி பார்ட் பண்ணி இருந்தா அவருக்கு எப்படி அந்த மகிமைகள் இருக்கும்? அவரு அத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்துல ஜாயின் பண்ணி அந்த அட்வான்ஸ் பார்ட் நாலேஜை எடுத்து 2.25 லட்சத்தில் ஒரு விதை பார்ட்டு அவர் பண்ணி இருந்தால் மட்டும்தான் சபரிமலை ஐயப்பருக்கான காட்சி ஒருவருக்கு கிடைக்கும். தென் பக்கத்துல இப்போ ரொம்ப யங்கா இருந்து இந்த யூடியூப் வீடியோ போடுறது நான் அதான் எனக்கு காட்சிகள் கிடைக்குது. அப்போ அவரை கன்னி தெய்வமாக காட்டப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? மகிழ்ச்சியை அளிக்கிறாரு. பெண் வாடைகளே இருக்கக்கூடாது. எல்லாருமே ஐயப்பரை பார்க்க எங்க போறாங்க? சபரிமலை போறாங்க. ஆண்கள் தான் போகணும், பெண்கள் போகக்கூடாது. 45 நாள் விரதம் இருந்துலாம் சொல்றாங்களே. இப்போ நம்முடைய வாழ்க்கையை தான் அது பிரதிபலிக்குது. நானுமே ஏற்கனவே ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் எந்த பெண் கூடயும் பேசியது கிடையாது, செல்லுல கூட பேசினது கிடையாது. அப்போ எந்த பெண்ணுடைய உடலில் என்னுடைய விரல் நுனி கூட பட்டது கிடையாது. அப்போ வயசு 38 வயசு ஆகுது. இதுல 11 வருடம் ஆன்மீக வாழ்க்கை வாழ்ந்துருக்கணும். 26 வயசுல ஞானம் கிடைத்தது. அப்ப இவ்வளவு நிலையில இருக்கிற நமக்கு பாபா கொடுக்கிற காட்சி மிக பெரும் காட்சி. இந்த டைம்ல நம்ம இப்படி இருக்கிறோம். ஏன்னா என்னுடைய கோலங்களே ஐயப்பருடைய கோலம் மாதிரி தான் இருக்கும். இதுல ஐயப்பரை ரொம்ப அழகா கட்டியிருப்பாங்க. மற்றபடி ஐயப்ப சுவாமி பக்தர்கள் பக்தி நிலையில நான் என்ன பிரதிபலிக்கிறோனோ அதை தான் அவங்க அழகா ஃபாலோ பண்ணுவாங்க. இதே கோலமா தான் இருப்பாங்க. 45 நாள் கிளீன் ஷேவ் எல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்படியே இருப்பாங்க. கன்னித்தன்மையில அந்த பிரம்மச்சரியத்துல இருப்பாங்க. கணவன் மனைவி சேர மாட்டாங்க. மதுபானங்கள் உட்கொள்ள மாட்டாங்க. கீழே தரையில தான் படுப்பாங்க. ரொம்ப சுத்தபத்தமாக இருப்பாங்க. ஐயப்பா ஐயப்பான்னு அந்த சரணங்கள் எழுப்பிக்கிட்டு இருப்பாங்களே. இப்போ இந்த டைம்ல நம்ம பண்றதுதான் அப்படின்னு பாபா நமக்கு காட்சி கொடுத்துருக்கிறார். இது எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? அப்போ நம்ம கேட்கலாம், ஒருவேளை உங்க அத்தியாத்மிக்ல வேற யாரும் இருக்கலாமே. பாபா சொல்லியிருக்கிறார் முறையில ஒருவருக்கு ஒரு காட்சி கிடைக்குதுன்னா அதே காட்சி இன்னொருவருக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பாபா முரளியில. அப்ப கேட்கலாம், அப்போ நீங்க ஒரு வாலிப பையங்கிறனால சொல்றீங்க ஐயப்பர் ஒரு வாலிப பையன். ஆமா, ஐயப்பர் ஒரு, ஏன்னா பிரம்மகுமாரி இயக்கத்துல எவ்வளவு வயது கடந்தவங்க இருக்கிறாங்க. அதே போல அத்தியாத்மிக்கிலுமே நிறைய மாதாச்சி, நிறைய வயது கடந்த பிரதர் நிறைய பேர் விடோவேர்டு இருக்கிறாங்க, டைவர்ஸ்டு கேஸ் இருக்கிறாங்க. அத்தியாத்மிக்கல நிறைய பேர், வாலிபத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க, பாரதம் உட்பட. அப்படி இருந்தாலும் கூட அத்தியாத்மிக்கல இந்த ஓப்பன் வயசாலாம் இப்படி பேசக்கூடிய அளவுக்கு திராணி யாருக்கும் இருந்த மாதிரி இல்லை. ஏதோ நம்ம ஆல்ரெடி பிகேல இருந்தோம், ஒரு 100 வீடியோலாம் போட்டுட்டு தான் வந்தோம் பிகேல.
சரி, அப்போ இந்த டைம்ல நம்ம ஒரு யங்கா இருக்கிறனால, ஏன்னா தென் பக்கத்துல நம்ம தான் இருக்கிறோம். தென் பக்கத்துல அப்படி பெருசா அந்த வீடியோ இல்ல பெருசா அந்த ஆத்தியாத்மிக்கல வாலிப பசங்களும் இருந்த மாதிரி இல்லை. நம்ம இருக்கிறதுனால நமக்கு அப்படி ஒரு பக்தி செஞ்சிருக்கிறாங்க குழந்தைங்க 5000 வருடத்துல. நம்ம அப்ப அதை தான் பெருசா எடுத்துக்கணும். சரி, அப்ப நம்ம இதே வீடியோவில் சபரிமலை ஐயப்பருக்கான ஒரு சின்ன ரகசியங்களை நம்ம பார்த்துருவோம். எனக்கு காட்சி கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா. நான் இதுவரைக்கும் ஐயப்பர் சம்பந்தமான எந்த ஒரு வீடியோவுமே நான் BK சரவணகுமார் அவங்க மாரி போஸ்ட் பண்ணதில்லை. இப்போ நம்ம இந்த காட்சி கிடைச்சிருக்கிறதுனால இந்த காட்சி நமக்கு உரித்தானது தான்ங்கிறதுக்கான ஒரு சிம்பிள் டிப்ஸு ஒரு சின்ன ஒரு கேட்டகரியில் நம்ம இந்த வீடியோவில் பேசிடுவோம். சரியா? அப்போ சபரிமலை ஐயப்பர் நான் தான் என்பதற்கு ஒரு ப்ரூஃப் நம்ம இப்போ கொடுப்போம். இதிலே பார்த்தீங்கன்னா சபரிமலை ஐயப்பர் வந்து அவங்க பந்தல ராஜா ராஜசேகரன் மற்றும் பந்தல ராணி அவங்களுக்கு வந்து அவர் மகனாக பிறப்பார். சரியா? இதில் பார்த்தீங்கன்னா பந்தல ராஜா வந்து அவர் சிவனுடைய பக்தனாக இருப்பார். பந்தல ராணி வந்து மகாவிஷ்ணுடைய பக்தராக இருப்பாங்க. அப்போ இதன் அடிப்படையில் ஒரு ஆணுக்கும் தான் சபரிமலை ஐயப்பர் பிறந்ததாக இருக்கும். இப்போ நம்ம அத்தியாத்மிக்கில் இருக்கக்கூடிய நாலேஜின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீரேந்தர் தேவ் தேசித்தவங்க வந்து அத்தியாத்மிக்கில் இருக்கக்கூடிய ஆண். ஓகே, இந்த ரகசியங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்தூலமான நபர்களை தான் காட்டியிருப்பாங்க. சூட்சமமான தந்தை என்ன கிடையாது அப்படின்னா ஐயப்பருடைய தந்தை கிடையாது. இதுதான் மிகப்பெரிய நாலேஜ். ஓகேவா? இங்க சபரிமலை ஐயப்பருடைய அப்பாவாக யாரை கட்டியிருப்பாங்க அப்படின்னா பந்தலராஜா ராஜசேகரனை கட்டியிருப்பாங்க. அவங்களுடைய அம்மா பந்தல ராணி. இப்படி ஒரு ஆண் பெண்ணுக்கு அவர் வந்து ஒரு வளர்ப்பு மகனாக சபரிமலை ஐயப்பர் இருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய ஐயப்பர் என்ன அப்படின்னா இவர் வந்து சிவனுடைய பக்தன், இவங்க மகாவிஷ்ணுடைய பக்தராக இருப்பாங்க. இப்ப நம்ம பிரம்மகுமாரிகள்ல என்ன நடக்குது அப்படின்னா மகாவிஷ்ணுன்னு சொல்லக்கூடிய நம்ம பிரம்ம பாபா இருக்கிறாருல குல்தார் தாதி சரீரத்துல வருவாங்க. அப்போ குல்தார் தாதி சரீரத்துல வந்து பிரம்ம பாபா வருவாங்க. அப்போ அந்த டைம்ல அவங்க பெண்ணாக, அதான் மோகினி ரூபமாக மகாவிஷ்ணு எடுப்பார். அப்போ மோகினிங்கிறது அவங்க யார், நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல குல்தார் தாதி சரீரத்தில் பெண் சரீரத்துல வருவாங்க. அப்போ பெண்ணாக மாறி ரோல் பண்றாரு. அப்போ அதே நேரத்துல சிவனுடைய பையனாகவும் ஐயப்பரை காட்டியிருப்பாங்க. இதுக்கு என்ன ரகசியம் அப்படின்னா இங்கு சிவன்கிறது சிவனுடைய சிவலிங்கத்தினுடைய முழு ரூபம் வந்து இறைவன் கிடையாது. இறைவன் ஜோதி பிந்துவான ஒளியின் ரூபமானவர் தான், சூட்சமமானவர் தான். சூட்சம ஒளி உடல் கூட கிடையாது. சூட்சம ஒளி உடலே கிடையாதுன்னா அவருக்கு எப்படி ஸ்தூல உடல் இருக்கும்? அப்புறம் எப்படி ஆணுக்கும் பிறக்க முடியும்? அப்போ இங்க பெண்ணாக மகாவிஷ்ணு சொல்லப்பட்டது. குல்தாதாதி சரீரத்துல மகாவிஷ்ணுவாக ஆக போற பிரம்ம பாபா வருவாரு. அப்போ ஒரு பெண், அப்போ அவர் ஒரு ஆண் தான், மகாவிஷ்ணு பிரம்ம பாபா. அப்போ இங்க சிவனாக காட்டப்பட்டிருக்கிறது இவர் வீரேந்தர் தேவ் தேசித்து அவங்களுடைய நினைவுல ஒரு ஆணாக, அப்போ அவர் தான் சிவனாக வருவார். அப்போ சிவன்கிறது சூட்சமமானவர் சொன்னது போல. அப்போ ஸ்தூலமாக இருக்கிறவர் வீரேந்தர் தேவ் தேசித்து. அப்போ இவங்க வீரேந்தர் தேவ் தேசித்து அவங்க சிவன், ஹரின்னு சொல்லக்கூடிய அவரு மகாவிஷ்ணுவாகிய பிரம்ம பாபா. சரி, அப்போ இந்த 2 ஆண்களுக்கு தான் சபரிமலை ஐயப்பர் பிறக்கிறார். அப்போ சபரிமலை ஐயப்பர் யாருக்கும் பிறந்தாரு? சிவனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் தான் பிறக்கிறார். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நான் ஒரு 11 வருடங்கள் என்னவாக இருந்தேன் அப்படின்னா பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல வந்து குல்தார் தாதி சரீரத்துல மகாவிஷ்ணு ஆகிய அந்த ஹரி அவர் வந்து பிரவேசமாகி கொடுக்கிற நாலேஜ் மூலமாக தான் எனக்கு இந்த நாலேஜ் கிடைச்சது 11 வருடம். அப்ப இன்னும் ஒரு 10-11 வருடம் என்னவாக ஆகுது அப்படின்னா நான் அத்தியாத்மிக்கல தான் இருக்க போறேன். நான் 1.5 மாசம் ஆயிடுச்சு. இன்னொரு 10 வருஷம் 11 வருஷம் இந்த உலகம் இருக்கும் 2036 வரை. அப்ப இந்த நாள் வரைக்கும் நான் அத்தியாத்மிக்கல சங்கர் பார்ட்டியா தான் இருப்பேன். சரியா? அப்ப நான் பாதி வருடங்கள் இந்த ஆன்மீக வாழ்க்கைய பிரம்மகுமாரிகள்ல குல்தார்தாதி சரீரத்துல சிவத்தந்தை இன்னும் சொல்லிட்டு பிரம்ம பாபா நாலேஜ் கொடுப்பாருல, அந்த டைம்ல ஒரு பாதி வருடங்கள்ல நான் பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் நான் செலவழிச்சு, அப்ப மீதி பாதி இப்ப நான் சங்கர் பார்ட்டியில் செலவழிக்கிறதுக்கு முன்னிலையில வந்திருக்கிறேன். இப்படி பிரம்மகுமாரிகள் மற்றும் சங்கர் பார்ட்டி சொல்லக்கூடிய ஆணுக்கும் அப்ப இங்க ஆண் பெண் சரீரமாக காட்டியிருப்பாங்க. இங்க பெண்ணாக காட்டப்படுறது குல்தாதாதி சரீரத்தில் மகாவிஷ்ணு, இங்க ஆணாக காட்டப்படுறது இவங்க வீரேந்தர் தேவ் தேசித். இதுதான் உண்மையான அர்த்தம். இந்த அர்த்தம் புரியலன்னா BK சரவணகுமார் என்ன சொல்லுவாங்க, ஒளி வடிவான சிவனுக்கும் உடல் கொண்ட மகாவிஷ்ணுவுக்கும் பிறந்ததா சொல்லுவாங்க ஐயப்பர். ஒட்டுமொத்தமா ஒரு கதைய அடிச்சு விட்டுருப்பாரு. ஏன்னா இப்ப எனக்கு காட்சி கிடைச்சிருக்குன்னா நான் பாதி பிரம்மகுமாரி பாதி அத்தியாத்மிக்கல நான் பார்ட் பண்றேன். இதுதான் இந்த உண்மையான ரகசியம். இது ஒரு கான்செப்ட். அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னா அடுத்த கான்செப்ட் வந்து இப்ப நான் குழந்தையாக பிறந்தாச்சு. யாருக்கு? ஆணுக்கும் குழந்தையாக பிறந்தாச்சு. பாதி பிரம்மகுமாரி பாதி
ஆத்தியாத்மிக் பார்ட் நான் இப்போ பண்றேன். புரிஞ்சுதா? அப்போ அந்த சபரிமலை ஐயப்பருடைய கதைகள் என்ன வரும் அப்படின்னா, தாய்க்கு வயிற்று வலி வரும். யாருக்கு? பந்தல ராஜாவினுடைய தன்னுடைய வளர்ப்பு தாய் தந்தை தானே. எப்பவுமே இவங்க 2 பேருமே நமக்கு வளர்ப்பு. உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே ஹரியும் சிவன் யாருன்னா வளர்ப்பு தான், சரீரத்தின் ரீதியாக கிடையாது. அதான் இவங்க வளர்ப்பு தாய் தந்தையாக காட்டப்படுறது. பெண்ணாக குல்தார் தாதி, ஆணாக இவங்க. அப்போ இது ஒரு நாடகத்தினுடைய நிலை, நீங்க அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஆன்மீகத்துல நிறைய டைரக்டாக இருக்காது, இன்டைரக்டா இருக்கும். அது அவங்க BK சரவணகுமாரனுடைய நாலேஜை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் அத்தியாத்மிகள கிடையாது. அவர் கான்செப்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் புத்தியில அவருடைய மூதாதையர்கள் பிரம்மகுமாரிகள் என்ன கொடுத்தாங்களோ அதை தான் அவரு சொல்லுவார். ஏன்னா ஐயப்பருடைய வாழ்க்கை வரலாறு நானே எனக்கு சபரிமலை ஐயப்பருடைய காட்சி எனக்கு எப்போ கிடைக்குதோ அப்போது நான் விதை ரூப பார்ட் எடுப்பேன். அப்பதான் எனக்கு ஐயப்பருடைய காட்சி கிடைக்கும். புரிஞ்சுதா? அப்போ ஐயப்பருடைய முழு ரகசியங்களை யார் சொல்லுவா? சபரிமலை ஐயப்பர். எனக்கு காட்சி கிடைக்கும் போது அந்த காட்சிக்கான பின்னணியை நான் இப்பதான் உங்ககிட்ட சொல்றேன். நான் தான் சொல்ல முடியும். BK சரவணகுமார் ஒன்றும் ஐயப்பர் கிடையாது, எனக்கு தான் காட்சி கிடைச்சிருக்கு. அப்போ என் கதை எனக்கு தான் தெரியும். அந்த கதைகள்ல பாருங்க, தாய்க்கு வயிற்று வலி மாரி நடிப்பாங்க. அப்போ அந்த டைம்ல அவரு புலிப்பால் எடுக்க காட்டுக்கு போவார் ஐயப்பர். இதான கான்செப்ட். இங்க என்ன ரகசியம் அப்படின்னா, எங்க தாயின்னு சொல்றது யாரு அப்படின்னா ஐயப்பரை பெற்று எடுத்த தாய், வளர்ப்பு தாய். இங்க வளர்ப்பு தாய்ங்கிறது யாருன்னா, ஏற்கனவே சொன்னது போல குல்தார்தாதி சரீரத்துல மகாவிஷ்ணு பிரம்ம பாபா வருவார். பெண்ணாக காட்டப்பட்டது பந்தல ராஜாவினுடைய மனைவியார். குல்தார்தாதி சரீரத்துல ஹரி வருவார். இவர் ஹரிஹரன், இப்ப 2 பேரும் தான் வராங்க. அப்போ இவங்க மூலமாக நம்ம என்ன ஆகுறோம் அப்படின்னா, அம்மாவுடைய வயிற்று வலி போக்க நம்ம முடிவு செய்துதான் நம்ம காட்டுக்கு போறாரு ஐயப்பர், சபரிமலை ஐயப்பர். அப்போ அவரு புலிப்பால் எடுக்கிறதுக்கு எங்க போறாருன்னா காட்டுக்கு போய் புலி மேலே பால் எடுத்துட்டு தன்னுடைய அம்மாவுக்கு கொடுக்க வருவார். இதுக்கு நான் சொன்னேன். அப்போ பிரம்மகுமாரிகள் தான் அவங்க குல்தார்தாதி சரீரம் மூலமாக இருக்கக்கூடிய பிரம்மகுமாரிகளுக்கு நான் என்ன பண்றேன், ஐயப்பர் பால் கொடுக்கிறாரு. இப்ப அந்த ஞானம் நான் பெரிதாக யாருக்கு கொடுக்குறேன்னா, பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய தாய்களுக்கு தான். எனக்கு ஞானம் முதல் 10-11 வருடம் கொடுத்தது பிரம்மகுமாரிகளுடைய தாய்கள் தான். அந்த தாய்களுக்கே வயிற்று வலி வந்துடுச்சு. ஏன்னா அவங்க பிரம்மகுமாரியா தான் இருக்கிறாங்க, அத்தியாத்மிக்கு வரப்போறது இல்லை. ஏன்னா அங்க சிவன் வந்ததா தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஞானப்பால், இங்க ஞானம் தந்தை தான் கொடுப்பாரு. பிரம்மா ஞானம் கொடுத்ததாக ரெக்கார்டு கிடையாது இல்லையா? அப்போ அத்தியாத்மிக்குல தந்தை கொடுக்கிற ஞானத்தை நான் என்னுடைய தாய், இங்க தாயின்னு சொல்லப்பட்டது குல்தார்தாதி சரீரத்துல பிரம்ம பாபா இயக்கியம் உருவாக்குறாருல, பிரம்மகுமாரிகள் பிரம்மாவால உருவாக்கப்பட்ட குரூப். அப்போ இந்த தாய்களுக்கு என்ன ஆகுது, வயிற்று வலி வருது. அவங்களுக்கு இந்த ஞானப்பாலை கொடுக்கற நான் போரிடுறேன். இப்படி போராடும் போதுதான் நான் ஐயப்பர் ஆகிறேன். புரிஞ்சுதா? இதுதான் கான்செப்ட். அப்போ ஐயப்பர் 10-15 பேர்லாம் இல்லை, ஒரே ஒருவர் இருக்கிறாரு. கேரளா, தமிழ்நாடு, இப்படிப்பட்ட தென் பக்கத்துல ஒரு வாலிப பையனாக, ஒரு சின்ன பையனாக காட்டப்பட்டிருக்கு. இந்த கதை அமைப்பு நமக்கு காட்சி கிடைச்சிடுச்சு. நம்ம இனி இந்த விஷயத்த சொல்றதுக்கு நான் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த காட்சிகளுக்கான சத்தியத்தை நம்ம எடுத்து உரைக்கிறோம். ஏன்னா யாரெல்லாமோ சொல்லியும் நீங்க ஞானம் கேட்காதவங்க, இப்ப நான் சபரிமலை ஐயப்பர், நானே இந்த காட்சிகளுக்கான ரகசியங்களும் இனி நான் ஞானத்தை கொடுத்தோம்னா நீங்க கேட்க போறீங்க. நீங்க தான் எதுக்கும் அடங்க மாட்டீங்களா பிரம்மகுமாரிகள். சபரிமலை ஐயப்ப சாமி கோயிலுக்கெல்லாம் போறாங்க பாருங்க, 2 குரூப் இருப்பாங்க. ஒரு குரூப்பு மலை மேல ஜோதியை பார்க்க போவாங்க, இன்னொரு குரூப்பு ஐயப்பருடைய தரிசனம் மட்டும் பார்க்க போவாங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நான் ஒரு 11 வருடம் பிரம்மகுமாரியாக இருந்தேன் பார்த்தீங்களா. அப்போ அது ராஜஸ்தான் மவுண்ட் அபுல சிவன் சொல்லிட்டு அந்த சூடகத்தட்டு இருக்குல்ல, சூடகத்தட்டுல ஒளியாக ஏமாத்துற பழக்கங்கள் சபரிமலையில் இருக்கும். அப்போ அது ஏமாற்றுதலுக்கான சூழ்நிலை. ஏன்னா அங்க ஒளியான ரூபானவர் வரல. அப்போ ஐயப்பன் கோயில்கள்லயே அப்போ மகர ஜோதி என்ன ஒரு 10 நாளையில மகர ஜோதி தை 1 வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த மகர ஜோதி தை 1 அவங்க பார்க்க போவாங்க, அந்த பொங்கல் டைம்னு நினைக்கிறேன். அப்போ அந்த டைம்ல அவங்க மலை மேல ஜோதி பார்க்கறதுக்கு ஐயப்ப சாமி பக்தர்கள்ல பாதி பேர் ஜோதி பார்க்கறதுக்கே போவாங்க. மீதி பாதி பேர் நாங்க ஜோதி பார்க்க வேண்டாம், நாங்க ஐயப்பருடைய தரிசனம் பார்த்தாலே போதும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுவும் இப்படிதான். நான் ஒரு 10-11 வருடம் பிரம்மகுமாரியாக இருந்தேன் பார்த்தீங்களா. அப்போ எனக்கு தெரிந்த ஞானம் ராஜஸ்தான் மவுண்ட் அபுல தந்தை பாப்தாதாங்கிற பேர்ல குல்தார்தாதி சரீரத்துல வந்தாங்கன்னு நான் ஏமாந்துகிட்டு இருந்தேன். அந்த ஏமாற்றுதல் இப்போ நான் தான் ஐயப்பர் அப்படின்னா நான் இந்த விஷயங்களை சொல்றேன் அப்படின்னா, அப்ப என் நிலையில நான் 10 வருடம் பிரம்மகுமாரியாக இருக்கிறது தெரியும். அதனால சபரிமலை ஐயப்ப சாமி பக்தர்களே அந்த தை 1ஆம் தேதி அந்த நேரங்கள்ல அவங்க சபரிமலையில போய் அந்த ஜோதி பார்க்க ஒரு குரூப் போகுதுல்ல,
அப்படி ஒரு சில குரூப்புக்கு வந்து நான் இன்னும் 10 வருடத்துக்கு பிறகு நான் பிபிகே சங்கர் பார்ட்டினுடைய அந்த நாலேஜ்ல தான் இருக்க போறேன் ஆத்தியாத்மிக்ல. அப்போ இந்த ரகசியங்கள் தெரிந்த பாதி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜோதி பார்க்க போக மாட்டாங்க, அவங்க ஐயப்பருடைய தரிசனம் மட்டும் பார்த்துட்டு வருவாங்க. அதாவது அத்தியாத்மிக்க பற்றிய ரகசியங்கள் இருக்கு. இப்படி சபரிமலையில 2 குரூப் இருக்கும். அப்போ 50-50 இருக்கிறாங்கன்னா பாதி பிரம்மகுமாரி பாதி இவருன்னு நான் அத்தியாத்மிகளை செலவு பண்ணேன். இப்படிதான் ஒரு 2 குரூப்பாக இருக்கிறாங்க. அதே நேரத்துல சபரிமலை ஐயப்ப சாமி என்ன பண்ணுவார் அப்படின்னா, முஸ்லிம் இருக்கிறார்ல வாபர், இஸ்லாமிய நண்பரோடு உறவினராக இருப்பார். அவரோடு ஒரு மிகப்பெரிய நட்புறவு இருக்கும் ஐயப்பருக்கு. இதுக்கு என்ன ரகசியம் அப்படின்னா பாருங்க, எவ்வளவு லிஸ்ட் வரும் பாருங்க. ஒரு யூடியூப்ல நாம கனெக்ட் பண்ணும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இவ்வளவு பேர் நம்ம கனெக்ஷன்ல வருவாங்க, இல்லைன்னா அவங்க யாருமே வரமாட்டாங்க. புரிஞ்சுதா? அப்போ இப்படி ஒரு யூடியூப் கனெக்ஷன்ல நான் இருந்திருக்கிறேன். அப்போ நிறைய முஸ்லிம் கிறிஸ்தவ நண்பர்கள் கிடையாது. ஏன்னா வாபருன்னு சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் தான் ஐயப்பருடைய நண்பராக இருந்தாரே தவிர என்னுடைய யூடியூப் சேனல்ல இதுவரைக்கும் எந்த கிறிஸ்தவனும் தலையிட்டதே கிடையாது. நம்ம இப்போ ஒரு 2 வருஷமா நம்ம யூடியூப் வீடியோலாம் போட்டுட்டு இருக்கிறோம். 7 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு 6-7 வீடியோ கொடுத்துருந்தோம். இன்றைய காலகட்டம் வரைக்கும் எந்த கிறிஸ்தவனுமே நான் பார்க்கல. முஸ்லிம்கள் இஸ்லாம் நண்பர்கள் தான் வந்து ஒரு உறவினராக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தெரிந்தும் தெரியாத நிலையில இருக்கிறாங்க. அவங்க என்னுடைய ஃப்ரெண்டு. இதுதான் ஐயப்பருடைய ஃப்ரெண்டாக காட்டப்பட்டிருக்கும். அதே போல இந்த போட்டோவில் பாருங்க, பிள்ளையார் முருகர் வந்து ஐயப்பருக்கு கீழே இருப்பார். இதுக்கு என்ன ரகசியம் அப்படின்னா அதே நேரத்தில் ஐயப்பருக்கு 18 படிக்கட்டுகளும் இருக்கும். சரி, அப்போ இந்த பிள்ளையார் முருகர் இதற்கு ஒரு ரகசியமும் இருக்கு. வேணா பிள்ளையார் முருகருக்கு மேலதான் ஐயப்பர் இருக்கிறான். நாமே சொல்லிட்டேன், நான் அத்தியாத்மிக்ல வர்றதுனால சங்கம் யுகத்தோடு சேர்த்து எனக்கு 85 பெர்த்து கிடைக்குது, 85 பிறவிகள் கிடைக்குது. அப்போ எனக்கு இந்த 85 பிறவிகள் கிடைக்குது பார்த்தீங்களா? இந்த 85 பிறவி வந்து எனக்கு ஆதி பார்ட்ல இருந்து வருது. ஐயப்பர் வந்து ஆதி பார்ட் 85 பிறவி எடுத்திருக்கிறார். இது எவ்வளவு பெரிய ரகசியம். அப்போ ஐயப்பர் வந்து 85 பிறவி எடுக்கிறார் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு மரத்திற்கும் 36,800 ஆத்மாக்கள் வருவாங்க. அப்போ பிரம்மகுமாரிகள்ல இருந்துதான் அந்த 36,000 சில்லற ஆளுங்க வந்து வரப்போறாங்க. அத்தியாத்மிக்கல 2.25 லட்சம் விதைகள் தான் வராங்க, வேறு பகுதி கிடையாது. அப்ப அந்த 2.25 லட்சத்துல ஒவ்வொருத்தருடைய அந்த விதைக்கு தன்மையான விதை சம்பந்தமான ஆத்மாக்கள் தான் அந்த 36,800 பேரு. அதுல கொஞ்சம் பிரம்மகுமாரிகள் வந்து சத்தியுகம் திரைத்தாயுகம் சம்திங்ல வருவாங்க. இப்படிதான் பார்த்து அமையுது. அப்ப நான் சபரிமலை ஐயப்பர் நான் 85 பிறவில விதை ரூபம் பண்றோம்னா நான் ஒரு கன்னி, நான் ஒரு செலிபிசி ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கன்னி ஒரு நிலையில இருக்கிற நான் ஐயப்பர்னு நான் சொல்லியாச்சு. அப்ப இந்த நிலையிலிருந்து அப்ப என்னுடைய மரத்துல வரக்கூடிய 36,800 மற்றும் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல வரவங்க தான் என்னுடைய வேர் மற்றும் தண்டு பகுதிகளில் ஆளுமை செய்யக்கூடிய ஆத்மாக்களா வருவாங்க, என்னுடைய ஃபாலோவர்ஸ். அப்போ இவங்க இப்ப நான் ஐயப்பரா இருக்கிறேன்னா என்னுடைய பிரம்மச்சரிய தன்மை எப்படி இருக்கு, இதே கெப்பாசிட்டி பவர்ல பிரம்மகுமாரி இயக்கத்தில் நிறைய பேர் இருந்தே ஆகணும். அப்போ எனக்கு சகயோகம் கொடுக்கக்கூடிய அந்த விதையில வந்து 2 பேர் வருவாங்கல்ல, 2 பேர் சேர்ந்து ஒரு விதையாகுது. அப்போ அவங்களும் சகயோகம் பண்ணக்கூடிய எவ்வளவு செலிபஸில இருந்து வருவாங்க. இப்படி என்னுடைய ஃபாலோவர்ஸ் எவ்வளவு பவரான சோல்ஸ் வரும். அப்போ இப்படி நிறைய ரகசியங்கள் பொருந்திதான் இருக்கு. அப்போ இதுவுமே இப்படிதான். அப்போ அவர் பிள்ளையார் முருகர் அப்படின்னா ஐயப்பர் நான் வாரேன்னா எனக்கு கீழே வரக்கூடியவங்க பிள்ளையார் முருகர் எல்லாருமே வருவாங்க. இதுதான் அந்த ரகசியம். அப்ப அந்த 18 படிக்கட்டுகளுக்குமே ரகசியங்கள் நான் இதுல சிம்பிளா வேணா சொல்றேன். 18 படிக்கட்டுகள்ங்கிற ரகசியம் என்ன அப்படின்னா மொத்தமே 21 பிறவி உண்டு. ஏன்னா 18 பிறவிகள் தான் அதுல அங்கீகரிக்கப்பட்ட பிறவிகள். மீதி 19, 20, 21 கடைசியில் உள்ள 3 பிறவிகள் வந்து நரகத்தினுடைய வாயில்களுக்கான ஒரு தொடர்ச்சி தான். அந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், 2700 வருடங்களுக்கு முன்னாடி இயர்லி முந்திய பாண்டியர்கள் வருவாங்க. அந்த முந்தைய பாண்டியர்கள்ல இருந்து 1.5 மில்லியன் 15 லட்சம் பேர் எங்க கனெக்ட் ஆவாங்க அப்படின்னா அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானம், கேரளா, கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த ஏரியாவில் அந்த 15 லட்சம் பேர் வந்துருவாங்க. சரியா? அப்போ அவங்க இப்பவுமே அந்த சபரிமலை ஐயப்ப சாமி கோயில் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க ஒரு 8 பேர் குரூப் இருக்கிறோம். ஏன்னா ஐயப்பருக்கு கீழே 8 குரூப் பாதுகாக்குது ஐயப்பரை அப்படின்னு இருக்கும். அப்போ நம்ம ஏற்கனவே சொன்னது போல மொத்தம் 9 லட்சம் நாராயணர்களுடைய கான்செப்ட் வருது பாத்தீங்களா? நான் விதை ரூப பார்ட் பண்றோம்னா எனக்கு கீழே 8 பிறவிகள் இருக்கும். அந்த 8 பிறவில வரக்கூடியவங்களுடைய தலைமை பொறுப்புல தான் ஐயப்பர் இருக்கிறார். இது கொஞ்சம் டைரக்டா இல்லாம கொஞ்சம் இன்டைரக்டா இருக்கும். இதுமே நம்ம பிற்காலத்துல வீடியோ கொடுக்க வேணாலும் ட்ரை பண்ணுவோம். சரி, அப்ப அந்த பாண்டிய மன்னர்கள் 2700 வருடங்களுக்கு முன்னாடி வருவாங்க. 2700 2500 பிறகுதான் அந்த சொர்க்கம் முடியுது. ஆனா அந்த 2500 வருடங்களுக்கு பிறகு நரகம் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா அதற்கு முன்னாடியே அவங்க அந்த
எளிதான முறையில் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதான் அவங்க 18 படிக்கட்டு காட்டப்பட்டிருக்கிறது. 18 படிக்கட்டுகள் தான் சொர்க்கத்தின் நிலை. அப்போ அந்த நிலையிலிருந்து சபரிமலை ஐயப்பர் என்ன ஆகுறாரு அப்படின்னா பாண்டியர்களுடைய வம்சத்துல வராரு. ஏரளி பாண்டியன், சேர, சோழ, பிந்தைய பாண்டியர்கள், பல்லவர்கள், அந்த ராஜ்ய முறைகள் வரும். அதுதான் திருநெல்வேலிக்காரங்களை பாண்டிக்காரங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த வழித்தோன்றல்கள் எல்லாமே எங்க இருந்து தான் வரும்னா ஐயப்பர் ஆகிய இந்த சவுத்து தென் பக்கத்துல இருக்கக்கூடிய என் கண்ட்ரோல்ல வரக்கூடியது மாதிரி தான் வரும். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எனக்கு இந்த காட்சி கிடைச்சிருக்கு. அப்போ உலக விநாசத்தின் போதும் எனக்கு இந்த காட்சி கிடைக்கணும் முழு நம்பிக்கைகள் இருக்குது. சரி, அப்போ இன்னும் நிறைய ரகசியங்கள் நான் இதை இப்போ ஷார்ட்டாக நான் கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுத்துட்டேன். அப்போ நான் எப்படி எனக்கு காட்சி கிடைச்சதுங்கிறத நான் சொல்லிட்டோம்ல. உண்மையிலே காட்சி இப்படிதான் கிடைக்குங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. அப்போ பிரம்ம பாபாவுக்கும் இப்படிதான் காட்சி கிடைச்சிருக்கு. உங்களுக்கு வேற யாருக்காவது இந்த காட்சி கிடைச்சிருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு இப்படி ஒரு காட்சி கிடைச்சிருக்குது, ஆனால் அதை வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு நான் யூடியூபர் கிடையாதுங்கிற. ஏன்னா நானுமே இதை கொடுக்கணுங்கிறதுல எனக்கு ஒரு விதிமுறைகள் கிடையாது. ஏன்னா நான் ஐயா வழியை படைத்த ஐயா ஆகணுங்கிறது என்னுடைய ஆசை. ஆனால் எனக்கு ஐயப்பராக காட்சி கிடைச்சிருக்குது. இப்போ நம்ம இந்த கோலத்துல இருந்து முடி வெட்டாம ஷேவ் பண்ணாம வாங்காம இருக்கிறது ஐயப்ப சாமி பக்தர்கள் நம்ம ஐயப்பரே இப்படிதானே இருந்தார் அப்படின்னு. அப்ப எனக்கு ஏன் ஐயப்பருங்கிற பேருங்கிறதுலாம் அது பக்தர்களுடைய விதிமுறைகள், நமக்கு அந்த கண்ட்ரோல்ல போகல. நம்ம இந்த டைம்ல இப்படிதான் இருக்கிறோம், நம்ம பிரம்மச்சரியத்துல இருக்கிறோம், நம்ம அசிங்கமாலாம் இல்லை, நம்ம கரெக்டா இருக்கிறோம். இறைவனுடைய அந்த பிரம்மச்சரிய நிலையை நம்ம ஃபாலோ பண்றோம், ஸ்ரீமத் படி ஃபாலோ பண்றோம். சின்ன பையனாக இருந்தாலும் நம்ம ஞானத்தின் அடிப்படையில ஒரு விஷயத்தை கொடுக்கணுங்கிற அந்த திடத்தன்மை இருக்குது. இதை தான் அவங்க பாக்குறாங்க. எனக்கு ஐயப்பர்னு பேர் வைக்கிறாங்க. அதே நேரத்தில் எனக்கு கலியுக வரதன்னு ஒரு பேரும் இருக்கு. சரி, அப்ப இந்த பேர் எங்க இருந்து வந்துன்னா இப்படிதான் எடுத்துருக்கு. பேரெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அவங்க. ஏன்னா அண்டத்துல இருக்கிறதா பிண்டத்துல இருக்கும், இதை கூட அழகா அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்ப நம்ம இவ்வளவு விஷயங்கள் பண்றோம், நமக்கு இப்ப காட்சியும் கொடுத்துட்டதுனால இப்ப நான் ஐயப்பருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இனியாவது பிரம்மகுமாரிகள் நான் சொல்றதை கேட்பீங்களா? ஏன்னா ஐயப்பர் பொய் சொல்ல மாட்டார் இல்லையா? அப்ப நம்ம அத்தியாத்மிகனா 11 வருஷம் பிரம்மகுமாரிகள் வாழ்க்கையில் எனக்கு எந்த காட்சியும் யாரும் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா விதை பாட்டுக்கு தான் பாபா பக்தி பூஜைகள் நடந்துகிட்டு இருக்குங்கிறது கரெக்டா இருக்கு, காட்சி கிடைக்குது. அப்போ வேறுபாட்டில் இருக்கிறவங்களுக்கு காட்சியே கிடைக்காது. நீங்க எவ்வளவுதான் பிரம்மச்சரியத்தை ஃபாலோ பண்ணாலும் விதைப்பாட்டு பண்ணாம உங்களுக்கு காட்சி கிடைக்காது. வேணா டவுட்டுக்கு அப்போ உண்மையிலே விதைப்பாட்டுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கன்னா பிபிகே ஆதித்தன் பிரதருடைய வாட்ஸ்அப் நம்பர், அவங்களுக்கு கால் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு 1 மந்த் நீங்க கிளாஸ் எடுங்க, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் வரும் பாருங்க, பலம் வரும் பாருங்க. விதைப்பாட்டு அப்படிதான் இருப்பாங்க. அப்ப வேறுபாட்டில் நீங்க பண்ணீங்கன்னா நீங்க புஸ்வான மாதிரி இருப்பீங்க, பவரே இருக்காது, ஸ்டெடியே இருக்காது, ஸ்ட்ராங்கே இருக்காது, சும்மா இருப்பீங்க. ஒரு பயிற்சி செய்யணும், யோகா பண்ணணும் ஒரு ஆர்வமே இருக்காது. இப்போ நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளுங்க, சரியா? அப்போ ஐயப்பர் ஆக நானே இந்த விஷயங்கள் உங்களுக்கு எவ்வளவு பூதாகரமான ரகசியங்களை சொல்லியிருக்கிறேன். இதை திரும்ப திரும்ப ஞானம் மன்னனம் பண்ணுங்க. இந்த வீடியோவை ரிப்பீட்டட் போட்டு பாருங்க, உங்களுடைய நண்பர்கள் யாருக்காவது ஷேர் பண்ணுங்க. முடிந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சாமியே சரணம் ஐயப்பான்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க, சரியா? அடுத்த வீடியோல நம்ம வாரத்தின் 7 நாட்கள் எப்படி வந்தது என்கிற ரகசியத்தை இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஒரு வாரத்தினுடைய 7 நாட்கள் எப்படி வந்ததுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசையா இருக்கா? அடுத்த வாரம் இதே வெள்ளிக்கிழமை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் ஒவ்வொரு தடவையும் வெள்ளிக்கிழமை தானே வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன். இதுக்கு மிகப்பெரிய ஆன்மீக ரகசியம் இருக்குது. அந்த 7 நாட்களுக்கும் நான் என்ன செய்யறேனோ அதுதான் 7 நாட்கள். நான் அதை அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நான் போட்டு விடுறேன். இந்த வீடியோவை இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நீங்க பாக்குறீங்க, சரி? அப்போ நம்ம அடுத்த வீடியோ நம்ம சங்கர் பார்ட் 8ங்கிறதுல ஒரு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுவோம். அப்புறம் சங்கர் பார்ட் 9ல நம்ம மத ஸ்தாபனையாளர்கள் மேல தர்ம பிதாக்கள் யார் யாருங்கிறத நம்ம சங்கர் பார்ட் 9ல நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலி அதுதான் இந்த வீடியோவில் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. எனக்கு இப்படி ஒரு காட்சி கிடைத்ததுனால நான் இதை உங்களுக்கு சொல்லியே ஆகணும். ஏன்னா இது மிகப்பெரிய விஷயம் இல்லையா? நான் இதை எக்ஸ்பெக்டே பண்ணலை. நம்ம ஒரு விஷயம் யோசிச்சா அது வந்தா பெரிய விஷயமாக இல்லை. நமக்கு இதுக்கு முன்னாடி இப்படி காட்சி கிடைச்சு பழக்கமும் இல்லை. அப்போ நமக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் மாதிரி பாபா கொடுத்துருக்கிறார். அப்போ பாபா சொன்னதை அவர் நிறைவேற்றிக்கிட்டு தான் இருந்திருக்கிறார். அப்போ நம்ம இன்னொரு வீடியோவில் டாபிக் மூலமாக நம்ம பேசலாம். ஓம் சாந்தி.